சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்த தலைப்பு என்னவென்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடுகிறவர். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் தடை என்று எதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த தடைகளை எல்லாம் தேவன் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. எப்போ பார்த்தாலும் நிறைய தடை இருக்கு, நிறைய பேரியர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கல்ல, நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்து இந்த மாதத்தில் நீக்கி போடுவார். நிறைய தடைகள்லாம் என்ன? பேரியர், நிறைய பேரியர் இருக்கும்ல. ஸோ இந்த மாதத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய தடைகள், அதில் நம்ம பார்க்க போகிறது குறிப்பிட்டு ஒரே ஒரு தடையை மாத்திரம். என்ன தடை அப்படின்னா வாக்கு தத்தத்தில் உள்ள தடைகளை எப்படி தேவன் நீக்கி போடுவார் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை கற்றுக்கலாம். இன்னைக்கு கற்றுக்கிட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு நீங்க கொடுத்த வார்த்தை அல்லது வாக்கு தத்தத்தில் உள்ள தடைகளை நீக்கி போட்டு அதை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏசப்பா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை அதை இதை நான் உங்களுக்கு செய்கிற மகள, இந்த பொசிஷன் உன்னை உட்கார வைக்கிற மகள, இதை நான் உங்களுக்கு செய்கிற மகனே என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க சில காரியங்களை செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 3 விதமாக நம்ம செக்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம். முதலாவதாக பிரயாணத்தில் உள்ள தடைகள். எந்த பிரயாணம்? நான் சொல்கிற பிரயாணம் காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிற அந்த பிரயாணத்தை நான் சொல்லலை. நம்ம எல்லாருமே ஒரு பிரயாணத்துக்குள்ள இருக்கோம் இல்லையா? வாழ்க்கை என்ற பிரயாணத்தில். ஸோ தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் தேவன் நமக்கு ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு சீசன் போகணும்ல, அந்த ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படின்னு ஒரு தடை இருக்குல்ல, அதை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டு அதை உடைத்து தேவன் நமக்காக யாவையும் செய்ய போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே அது நிறைவேறும். இங்க நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம முதல்ல ஒரு வசனத்தை பார்ப்போமா? மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இதுதான் வாக்குத்தத்தத்தின் வசனம். தடைகள் நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, எவர்களுக்கு? உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தடை சொன்னேன்? பிரயாணத்தில் உள்ள தடைகளை தேவன் நீக்கி போட போகிறார். நம்ம அதுக்கு ஒரு இன்சிடென்ட் பைபிளுக்கு பார்க்கலாமா? சரி, இதுக்கு ஒரு பெயர் நான் இப்படியா சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிரேக்கிங் இன்சிடென்ட். வரலாற்றில் இப்படி நடக்க முடியாதுங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நமக்கு நிறைய பைபிளில் எழுதப்பட்டிருக்குல்ல. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது யோசுவா 3 அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். சரி, இந்த வசனத்தோட இப்ப பேக்கப் இன்சிடென்ட் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாமா? உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு நடந்து செல்கிறார்கள். அப்படி அவங்க போயிட்டே இருக்கிறப்ப ஒரு தடை வருது. எங்க இருந்து? சீத்தீம்ல இருந்து இப்ப கரெக்டா ஜோர்டான் ரிவர், யோர்தான் நதி அருகில சேர்ந்திருக்காங்க. இப்போ அவங்க அடுத்து பிரயாணத்துக்கு போகணும். அடுத்தடுத்து போய் தான் அவங்க கானான் ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த யோர்தான் கிட்ட அவங்க நிற்கிறாங்க. இந்த யோர்தான் எப்படிப்பட்ட நதி கொஞ்சம் பார்த்துக்கலாமா? அது எவ்வளோ நீளம் உள்ளது அப்படின்னா ஒரு 251 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு யோர்தான் நதியா. நீங்கள்லாம் ரிவரை பார்த்துருப்பீங்களா? நார்மலான சீசனில் எப்படி இருக்கும்? மழை இல்லாத சீசனில் முழங்கால் சின்னதாக கால் நினச்சிட்டு போகிற அளவுக்கு தண்ணி இருக்கும். அப்புறம் முட்டி அளவு தண்ணி இருக்கும். மூழ்களவுக்கு மார்பளவுக்குலாம் தண்ணி இருக்கும்ல. ஆனால் வெள்ளங்கள் பிரவாகித்து வரும்பொழுது யோர்தான் எப்படி புரண்டு போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால நான் 2 டைம்ஸ் எங்கள் ஊரில் வெள்ளம் வரப்போ அப்படி தூரத்துலேருந்து அதை பார்க்க முடியும். அதனுடைய வேகம், அதனுடைய இறைச்சல், அதனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒரு பயம், நடுக்க உண்டாகும். ஐயோ வெள்ளமா அப்படின்னு அதை பார்க்கும் பொழுதே ஒரு பயம் உண்டாகும்.
இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி பயம் உண்டாக்குகிற சூழ்நிலையை பார்த்து இதை எப்படி நான் கடந்து செல்வேன் என்று நினைக்கிற மகளே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை உனக்காக நான் நீக்கி போட்டு நீ கடந்து போவாய் என்று. சரி, இன்னைக்கு இப்போ நம்ம இது எப்படி இந்த இன்சிடென்ட் என்னது, அவங்க நிற்கிறாங்க, எப்படி கடந்து போக போகிறாங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்த தேவை தானே. இப்போ டீ போடுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, சமைக்கிறது சாம்பார் வைக்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, பிரியாணி செய்கிறது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல. படிக்கிற காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கும் 12th படிக்கிற பையனுக்கும் அடுத்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பையனுக்கும் வித்தியாசங்கள், அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டைலில் அவங்களோட ப்ரிப்பரேஷனோட எஃபெக்ட்டுமே வித்தியாசப்படும்ல. அதே மாதிரி தான் இப்போ இங்கே நிற்கிற யோர்தான் நதி பிரவாகித்து வந்தாலும் அது கரை ஒரு 2 பக்கம் அந்த கரை இருக்கும், அந்த கரையை புரண்டு போகுதான். அப்படிப்பட்ட அந்த நதியை அவங்க எப்படி கடந்தாங்க? ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம எப்படி கடக்கலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முதலாவது யோசுவா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்கள் கிட்ட பேச போற தேவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு யோசுவா கிட்ட. ஒரு 3 விதமான காரியங்களை செய்ய சொல்றாரு. ஸோ இன்னைக்கு முதல் காரியம் யோசுவா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நான் படித்தேன். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க தன்னை பரிசுத்தம் பண்ணிக்க சொல்றாங்க, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிறாங்க. 2வதாக அந்த யோர்தானை கடக்கணும்ல, ஜனங்கள் முன்பாக போகவில்லை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் முன்பாக போகிறார்கள். அதுக்கு பின்பாக ஜனங்க போறாங்க. 3வது இந்த ஜலம் எப்படி நின்றது? ஒரு குவியலாக ஒரு இடத்துல நின்றதாம். அப்போ இது எப்படி சாத்தியமானது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே தண்ணீர் ஒரு குவியலாக நின்றதாம். ஸோ இதுதான் அவங்க கடந்து போகிறதுக்கு லட்சாத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அந்த யோர்தானை கடந்து போகிற வரைக்கும் அது குவியலாக நின்று ஒரு மனுஷன் கூட விட்டு போகல. கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் அவர்கள் கடந்து சென்றார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் பிரவாகித்து ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லை. உங்களோட ப்ராமிஸ், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் நீங்கள் இன்றைக்கும் இது எப்படி சாத்தியம், இது எப்படி நான் கடந்து போவேன் என்று இன்றைக்கும் உங்கள் இருதயத்துல சோர்வோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, நிந்தனைகளோடு, அவமானங்களோடு நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார். என்ன பண்ணணும்? இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். முதலாவதாக நீங்கள் இந்த யோர்தானை கடந்து செல்ல நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஏதாவது உங்களோட சிந்தனையிலேயோ இல்லை ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலேயோ நீங்கள் ஈடுபட்டு கொண்டால் வெளியே வந்து கொஞ்சம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். 2வதாக நீங்கள் தேவனிடத்துல அப்பா எனக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணணும் என்று கேளுங்கள். 3வதாக அன்றைக்கு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நின்றார்கள். இன்றைக்கு யார் ஆசாரியர்கள்? நீங்கள் தான். தேவனை இருதயத்திலே ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் ஆசாரியர்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் தான் அவருடைய உடன்படிக்கை பெட்டி. நீங்கள் அந்த இடத்தில் அவர்கள் யோர்தானில் பட்ட மாத்திரத்தில் அந்த யோர்தான் நதி குவியலாக நிற்கும் என்றால், இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உங்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கின்ற உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா யோர்தானையும் குவியலாக நிற்க வைத்து கடக்க செய்வார். 3 காரியம் நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்காங்க. முதலாவது என்ன பண்ணணும்? நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். 2வது இந்த காரியத்துக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு கேட்கணும். 3வது ஆசாரியர்கள் எப்படி காலூன்றி யோர்தான் நின்றார்களோ அதுபோல நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கணும். இதனுடைய எண்டு நம்ம கொஞ்சம் வாசிச்சிடலாமா? யோசுவா 3வது அதிகாரம் 17வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இதில் ஒரு என்ன பியூட்டி அப்படின்னா, நமக்கு ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்குது அப்படின்னாலே இந்த தண்ணி வற்றிடுச்சுன்னா அடுத்து ஒரு சேரு சகதி அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் சரி கடந்தெல்லாம் போகலாம், ஆனாலும் முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை
பரிபூரணமாய் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த 3 காரியத்தையும் நீங்க செய்ய மறந்துடாதீங்க. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்கும் சாது சுந்தர் சிங் அவங்களுக்கு தெரியும்ல. ஹிமாலயன் அந்த ஸ்டேட்ஸ்லாம் அவர் அந்த அந்த பனி பிரதேசத்துலலாம் அவங்க நடந்து ஊழியம் செஞ்சு அடுத்து நேபாள் அப்படிலாம் செருப்பு இல்லாமல் ஊழியம் செய்த ஒரு அருமையான தெய்வ ஊழியர்ல அவங்களுடைய லைஃப்ல ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நான் படிக்க நேர்ந்தது ஒரு சின்ன புத்தகத்துல. அதுல என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போயிருந்தாங்களாம். அங்கே ஊழியம் செஞ்சுட்டு அடுத்து அந்த கிராமத்தில் ஒரு வீட்டை தங்க வைக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரும் மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க சொல்லிட்டும் போகிறாங்க, ஐயா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படுத்துக்கோங்க, ஏன்னா எங்கள் பாம்பெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோடனே சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய இன்னும் ஒருத்தரும் கூட 2 பேர். இந்த இன்னொருத்தருக்கு ரொம்ப பயம். அவங்க ஒரு கோல் வரை கொடுத்துட்டு போனாங்கன்னா. ஸோ இந்த சாது சுந்தரையும் உள்ளே போயிட்டாரு. இவங்க ஹாலில் இருக்காரு இந்த இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு ரொம்ப பயம் போல அவர் கோலை வச்சுக்கிட்டே முடிச்சு பார்த்துட்டே இருந்தாராம். சரி சாது சுந்தர் என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாரா. நெடு முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்த டைம் ஒரு 11 o'clock நைட்டு. சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நைட் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குவார் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30க்கு அப்படி பார்த்துட்டு திரும்பி ப்ரே பண்ணாரா. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுருவார் போல அப்படின்னு சொல்லி 2 o'clock ஆச்சா, 4 o'clock ஆச்சா, 5 o'clock. இவர் நடுவில் எழுந்து தூங்கி எழுந்து பார்க்குறாராம். அவர் நின்ன அந்த நெடு முழங்கால் நின்று 2 கைகளையும் உயர்த்தி அந்த ஜெப நிலையிலேயே அவர் இருந்துட்டு இருக்காரு. கடைசி 6 மணி வரைக்கும், விடிய கால 6 மணி வரைக்கும் அவர் ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பாப்பா போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறப்ப இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி ஒரு மனிதனால இரவு முழுவதும் நெடு முழங்கால நின்று தேவனத்துல ஜெபிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சிரிச்சுட்டு ரொம்ப ஈஸி அப்படின்னு, இல்லையே அது என்னால் முடியலையே, அது எப்படி ஈஸி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்கள் முதலாவது ஜெபிக்கும் பொழுதே நம்ம இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கோம். ஸோ இந்த கவலைகள் இதை நம்மளை சூழ்ந்து இருக்கப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜெபம் பண்ணும் பொழுதே உங்களோட ஆவி தேவனோட ஆவியோடு அந்த இணையிறக்கூடிய அந்த உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரெலிமை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலிம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த கனெக்ஷன், பரலோகத்துக்கு உங்களுக்கு ஈஸியான அந்த கனெக்ஷன் இருக்கும்போது, தேவ உறவு இருக்கும்போது எளிதாக ஜெபம் என்பது நமக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் உள்ள தடைகளை நீங்கள் நீக்கி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான 3 காரியம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2வதாக நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, எதன் கீழே அப்படின்னா, விசுவாசத்தில் உள்ள தடைகள். அது என்ன? விசுவாசம் அப்படின்னாலே நமக்கு ஒருத்தர் தெரியும்ல, விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாமோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு மத்தியில் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த வருஷம் 75வது வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அந்த 76 ஆச்சு, 77 ஆச்சு, 78 ஆச்சு, 79 ஆச்சு, இப்படி காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. 99வது வயதிலே தேவன் தரிசனமாகி தான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று திரும்பியும் உறுதி கொடுத்து அவருக்கு நிறைவேற்றுகிறார். அப்போ இந்த கிட்டத்தட்ட 25 வருடங்களாய் ஆபிரகாம் எப்படி இருந்தாங்க? அவங்க விசுவாசத்தை விட்டுட்டாங்களா, பலவீனமா இருந்தாங்களா? நம்ம கொஞ்சம் அதை பார்ப்போமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்க நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கிறோம், பொறுமையாய் காத்திருந்தாங்க. இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போமா? ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க.
காலங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பெற்றுக்கிற போது ரொம்ப சந்தோஷமா எஸ் எனக்கு தேவன் செய்வார் அப்படின்னு நம்ம முழு விசுவாசத்தோடு இருப்போம். காலங்கள் போக 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 ஒருவேளை விசுவாசம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு மொபைல்ல எப்படி பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய விசுவாசத்தினுடைய பெர்சன்டேஜ் அளவும் குறைந்து கொண்டே வருமானால், அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள், உங்களை நோக்கிதான் இந்த வார்த்தை வருகிறது. விசுவாசத்தில் ஆபிரகாம் பலவீனமாய் இருக்கவில்லை, நீங்களும் உங்களுடைய விசுவாசத்தில் பலவீனமாய் இல்லாதபடிக்கு. அப்ப நான் என்ன பண்றது, எப்படி விசுவாசிக்கிறது? நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த கால அளவு முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல இதை வாங்கி என்ன பண்ண போறோம், இல்லை இதுக்கு மேல இது நடக்குமா அப்படின்னு நீங்க பல சந்தேகங்களோட பல நினைவுகளோட நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாலும், நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் தேவனை நம்பினார். அதுவும் எப்படி ஒரு விசுவாசத்துல வல்லவனானார் அப்படின்னா, தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். அதே போலதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார், என் வாழ்க்கையில செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற பலவீனங்கள் இன்றோடு உடைக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள அந்த முழு விசுவாசத்தை தேவன் இந்த வேளையில இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் பலவீனமா இருக்காத மகளே, தேவன் உனக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பு என்று உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்துல தடைகளை இப்படிதான் அவர் உடைத்து எரிந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் பெற்றுக்கொண்டார். நம்ம மூன்றாவது என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் 2 பார்த்தோம், வாழ்க்கை பிரயாணத்தில் உள்ள தடைகளை எப்படி மேற்கொள்ளுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வதாக விசுவாசத்தில் உள்ள தடைகளை நாம் எப்படி மேற்கொள்ளுவதுன்னு பார்க்கிறோம். இப்போ 3வதாக நம்ம கடைசியாக எந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம் அப்படின்னா, தேவ திட்டத்தில் உள்ள தடைகள். அது என்ன தேவ திட்டத்தில் உள்ள தடைகள் அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தேவன் செய்யறது இருக்கும், உங்களை கொண்டு செய்யற காரியங்கள் இருக்கும்ல. இப்போ சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குட்டி பில்டிங் கட்டினாலே ஒரு சின்ன வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இந்த 6 அறிவு படைத்த மனிதன் நமக்கே ஒரு பில்டிங்கை கட்டும் பொழுது அது இப்படி இருக்கணும், ஹால் இங்க இருக்கணும், போர்ட்டிகோ இப்படி இருக்கணும், இத்தனை மாடி வைக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், அதை சுற்றி இவ்வளோ அழகா நான் உருவாக்கணும்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் வைக்கும் பொழுது, தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அநாதி ஞானம் உள்ள தேவன் உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது தேவ திட்டத்தோடு தான் அனுப்பியிருக்கிறார். அதை முழு நிச்சயமா இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள். முழு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு தேவ நோக்கம், தேவ திட்டம் இருக்கிறது. அதில் உள்ள தடைகளை எப்படி மேற்கொள்வது? நம்ம ஒரு 3 நபரை பார்த்துட்டு அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையில தேவன் எப்படி செஞ்சாருன்னு பார்த்து நம்மளும் அதை அப்படியே பின்பற்றுவோமாக. இப்போ முதலாவது பார்க்கலாம் மோசேவை. மோசே அழைக்கப்பட்டது தேவன் அவர்கள் வைத்த தேவ திட்டம், ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு நடத்தக்கூடிய அந்த தேவ திட்டம் தான். ஆனா மோசே இன்றைக்கு இருந்த சூழ்நிலை, மோசே யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் பார்க்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். மோசே என்னவா இருக்கார்? இப்ப ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிக்கலாம், தேவன் எனக்கு ஒரு தெய்வ திட்டம் கொடுத்தாரே, ஆனால் இன்றைக்கு நான் இருக்கிற நிலைமை அப்படி அல்லவே, இப்படி இருக்கிறேனே, இது எப்போ எனக்கு கொடுத்த தெய்வ திட்டம் நடக்குமா நடக்காதா என்று சந்தேகத்துடன் இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். மோசே அன்றைய நிலைமை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தது, அதுவல்ல தேவ திட்டம். அதன் ஊடாய் பழக்கு வித்து எகிப்துல ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து நடத்துகிற தேவ திட்டத்தை தேவன் எப்படி அற்புதமாய் செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட தேவ திட்டமும் நிறைவேறும். நம்ம 2வதாக ஒரு மனிதரை பார்ப்போம், மரியாள் கிட்ட தேவன் பேசும் பொழுது தேவதூதர் மரியாள் கிட்ட போறாங்க. லூக்கா 1:30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளுக்கு இதை கேட்டுள்ளது எப்படிப்பட்ட வார்த்தையோடு கலங்குறாங்க. அடுத்து அவங்கள நோக்கி ஒரு தெய்வ திட்டம் கொடுக்கப்படுகிறது. அதை அவங்க பாக்குறப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின்.
அதை அவங்க எப்படி செஞ்சாங்க, அதை எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னா, அடுத்து அவங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனாலே எல்லாம் ஆகும், தேவனாலே எல்லாம் ஆகும். அடுத்த செகண்ட் எதையுமே யோசிக்கல, எந்த பின் விளைவுகளையும் யோசிக்கல. இதோ ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்றாங்க. இப்பொழுதோ மரியாள் போன்ற சுச்சுவேஷன்ல இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லப்பா, இம்பாசிபிள் நம்ம சொல்லணும்ல. ஏதாவது நடக்கிறதுக்கு ஒரு சின்ன 1% தான் நம்பலாம், ஆனா இதை டோட்டலா நம்பவே முடியலப்பா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டு கொண்டிருக்கிற நபர்களா இருந்தால் இன்றைக்கு உங்களை நோக்கி தேவனாலே எல்லாம் கூடும். அடுத்த செகண்ட் மரியாள் எப்படி சொன்னாங்களோ அதே போல நீங்கள் உங்களை ஒப்புவிட்டால், முழு மனதை சம்மிசுவாய் தேவனே இந்த வாழ்க்கை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பான்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். மூன்றாவது நம்ம ஒரு நபரை பார்க்கலாம். யோசேப்புக்கு கனவு 12 வருஷம்லாம் ஆயிடுச்சுல. நிறைய பிட்ல இருந்தாரு, அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா போனார், ஜெயிலில் போனார், அடுத்து நிறைய காரியங்களை கடந்தாருல்ல. ஆனாலும் அவர் எதை காத்து கொண்டார்? பரிசுத்தத்தை காத்து கொண்டார், தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையை காத்து கொண்டார். நீங்களும் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தையும் கிருபையை காத்து கொள்ளும் பொழுது யோசேப்புக்குன்னு ஒரு தேவ திட்டம். என்னது? எகிப்துல அதிகாரியை கொண்டு வந்து உயர்த்தி நிறுத்தி வைக்கணும் தேவனுடைய திட்டம். இன்றைக்கும் அதே போலதான் உங்களை குறித்து தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. அதில் உள்ள தடைகள் இந்த வேளை நீங்க விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அதில் உள்ள தடைகள் நீக்கி தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில பரிபூரணமாக நிறைவேற்றுவார். நம்ம 3 காரியம் பார்த்தோம். தடைகளை நீக்கி போடுகிறவர். என்னோட தடைகளை நீக்கி போடுவார்? வாழ்க்கை பிரயாணத்தில் உள்ள தடைகளை நீக்கி போடுவார், விசுவாசத்தில் உள்ள தடைகளை நீக்கி போடுவார், தேவ திட்டத்தில் உள்ள தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் அதை சுதந்திரிக்கும்படி இன்றைக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார். நாம் முதல்ல ஒரு வசனம் வாசிச்சோம்ல, மீகா 2:13. தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக தேவன் நடந்து போகிறார். அவர் நடந்து போகிற காரியத்தில் நீங்கள் அதை கடந்து போவீர்கள். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிற தடைகள் எல்லாம் இந்த வேளையிலே, இந்த மாதத்திலே தடைகள் நீக்கி போட்டு அதை பரிபூரணமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கண்டிப்பாக இதை நீங்க பார்த்து இதன் மூலமா நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனை நாங்கள் துதிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.